திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக ஸ்பெல்லிங் இது தான் இருக்கும். என்னன்னா அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு நர்வஸ்னஸில் பதட்டத்தில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. முக்தாரையும் இவரும் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்க முடியாது. தேவைக்கா செய்யக்கூடிய தவறுகள்லாம் நம்ம வந்து விமர்சிச்சா வந்து தேவைக்கா தொண்டர்கள்லாம் நம்ம வந்து கடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயந்துட்டுலாம் நம்ம என்றைக்குமே வந்து விமர்சிக்காமலாம் இருக்க போகல. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக நீ வந்து பேசவே கூடாது. தாவேக்காவினருக்கு திருப்பியும் சவால், நான் வந்து மாற்றி பேச மாட்டேன், தொடர்ந்து இப்படி தான் உங்களுக்கு எதிராக தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு திரும்ப தான் வந்து அடைக்கலமாக வந்து முதல் அடைக்கலமாக எப்பவுமே வந்து வச்சிருக்காரு முக்தார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய சப்போர்ட்டும் திருமாவளவன் மூலியமாக எடுத்துக்கிட்டு தான் இந்த கைதை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க. அவர் இல்லாத கூட்டணியில் இருக்க தலைவர் கூட அவரை பற்றி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பேசிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட மரியாதையை வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் விதவிதமாக வந்து கெடுத்துக்கிறாரு. இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்கள அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுமே இவங்க ஆபாசமாக பேசியிருக்காங்கல்ல. இப்போ கைது நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க? இப்போ இவ்வளோ தலையீடுகள் இருந்தாலும் பெண்களோட பாதுகாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே ஆகாமல் முதல்வர் விஜய் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாரா? நம்பர் 2, நம்பர் 3 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆதவர்களுடைய தலையீடும் இதில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி முதல்வர் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி சர்பாஸ் பண்ணி ஒரு நடவடிக்கை பார்க்கலாம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே வாய் விட்டுட்டார். பாலிசி பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம் அகிலன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ 2 யூடியூபரை பற்றி பேச போகிறோம். ஒன்று வந்து முக்தார், இன்னொன்று வந்து இர்ஃபான். இப்போ முக்தார் அவர்கள் வந்து 8 நாளைக்கு முன்னாடியே அவங்க அரெஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது, போலீஸ் வந்து ஊருக்கு போகிற வழியில் பிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் அதவே நிறைய டீகோட் பண்ணி நக்கீரன் அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி என்னென்னா கைது நடக்க போகுது, முக்தார் அவர்கள் அரெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி சூர்யா அவர்களும் அரெஸ்ட்டுன்னு அவர் ட்விட்டர் பக்கத்தில் போட்டார். இப்போ என்ன நடக்குது இவங்களுக்கு? இல்லை, இப்போ திருச்சி சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரே தான் அந்த ட்வீட் போட்டிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக ஸ்பெல்லிங் இது தான் இருக்கும். என்னென்னா அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஒரு நர்வஸ்னஸில் பதட்டத்தில் போட்ட மாதிரி தான் இருந்துச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்து, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக அதை தனக்கு பிறந்த வந்து குழந்தைய பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்களை மீட் பண்ணி அந்த 2 குழந்தையும் வச்சு தன்னுடைய கணவர் கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்திருக்காங்க. அவங்க அந்த பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க திருச்சி சூர்யாவும் முக்தாரும். அதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தரம் தாழ்ந்து தான் வந்து பேசியிருக்காங்க. நம்ம அந்த அலிஷா அப்துல்லா அவங்க பிஜேபியில் சேர்ந்து அவங்களோட கொள்கை, அவங்க தனிப்பட்ட முறையில் சொன்ன நிறைய கருத்துக்கள்லாம் நம்மளுக்கு உடன்பாடு இல்லை. யாராக இருந்தாலும் நம்மளே விமர்சிக்கிறோம் அப்படின்னா தரம் தாழ்ந்தோட தேவையில்லாத அவச்சொற்களை பயன்படுத்தி நம்ம விமர்சிக்கக்கூடாதுன்றதை என்றைக்குமே நம்ம கடைப்பிடிக்கிறோம். அது மற்றவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மீறி போயிட்டாங்க. அவ்வளோ ஆபாசமான ஒரு பேச்சு அலிஷா அப்துல்லா பற்றி, அந்த குழந்தைங்களை பற்றி. அதை கேட்குறப்போ சம்மந்தமே இல்லாத நம்மளுக்கே வந்து கோவம் வருது. ஒரு தாய்க்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும்? அவங்க போயிட்டு வந்து அழுது ரொம்ப ட்ராமடைஸாக இருக்காங்க போல. அதனால் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சோன்னா காட்டுத்தீயாக பரவுது. அப்புறம் தான் இந்த வீடியோ நிறைய பேரோட கண்ணில் அந்த கிளிப்பு வந்து சர்க்குலேட் ஆனோன்னு இவங்களை எப்படி நீங்கள் இன்னும் வெளில விட்டு வச்சுருப்பீங்க அப்படின்ற பேச்சு ஆரம்பிச்சு. குறிப்பாக திருச்சி சூர்யா அப்படிங்கிறவர் உங்களுக்கு தெரியும். அவர் வந்து திருச்சி சிவாவுடைய மகன், அரசியலில் தனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கவலையில் வந்து பார்த்திங்கன்னா எப்படியாவது திமுகவில் வந்து ஒரு பதவிக்காக ஆசைப்பட்டு கிடைக்காம போய் அதுக்கப்புறம் பாஜகவில் வந்து அண்ணாமலை கூட ட்ராவல் பண்ணி அதுலேயும் பார்த்திங்கன்னா செகண்ட் கிரேட் டீலிங்ஸ்லாம் பண்ணுறது. ஆடியோ ரெக்கார்டு, வீடியோ ரெக்கார்டு, அப்புறம் பெண்களை பாஜகவில் இருக்க பெண்களே வந்து டெய்ஸின்னு ஒருத்தவங்கள்லாம் வந்து ரொம்ப ஆபாசமாக பேசி அதுக்கப்புறம் இவர் அண்ணாமலைக்கும் இவருக்குமே ஒரு ரிஃப்ட் ஏற்படுது. கொஞ்சம் நகர்ந்து வந்துடுறாரு. தனக்கு இடமே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து இவருக்கு கொஞ்சம் அரசியல் குடும்பத்தில் வந்ததுனால பின்னாடி என்ன நடக்குது அதெல்லாம் கொஞ்சம் தெரியுங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா இவர் கூப்பிட்டு அந்த கிசு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவரும் என்ன பண்ணியிருந்தார், எல்லை மீறி வந்து பேசிகிட்டு இருந்தார். அது எலெக்ஷனுக்கு முன்னாடியும் பார்த்திங்கன்னா வந்து தான் பேசியிருந்தார். குறிப்பாக வந்து விஜய் அவர்களை பற்றி, சீமான் அவர்கள் பற்றிலாம் வந்து எல்லை மீறி பேசியிருந்தாங்க. முக்தாரையும் இவரும் உட்கார்ந்தாங்கன்னா அவங்க பேசுகிறத கேட்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து வந்து பேசுவாங்க. அதோட ஒரு உச்சமாக தான் என்றைக்கோ நடந்திருக்க வேண்டியது இன்றைக்கி நடக்குது அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம வந்து தாவேக்காக்கு ஆதரவுலாம் இல்லை.
தேவைக்கா செய்யக்கூடிய தவறுகள்லாம் நம்ம வந்து விமர்சித்தா வந்து தேவைக்கா தொண்டர்கள்லாம் நம்ம வந்து கடிப்பாங்கல்ல, அவங்களுக்கு பயந்துட்டுலாம் நம்ம என்றைக்குமே வந்து விமர்சிக்காமலாம் இருக்க போகல. பட் யார் விமர்சித்தாலும் ஏன் நம்ம திமுகவே எடுத்து தான் பேசணும். எங்கேயாவது வந்து ஒரு தரம் தாழ்ந்து பேசியிருக்கோமா, திமுகவினர் மாதிரி நம்ம பேசியிருக்கோமா? ஆனால் திமுகவோட ஆதரவில் அந்த ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு மாதிரி கழுவுர் மீன் நடுவு மாதிரி தப்பிச்சிட்டே இருந்தாங்க. இப்போ தேவைக்காவின் ஆட்சியிலையும் ஒரு வார்னிங் தான் கூப்பிட்டு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. அது வந்து வேலூர்கிட்ட வந்து தன்னோட குடும்பத்தோடு போயிட்டு இருக்கும்போது போலீஸார் பிளான் பண்ணி அவரை பிடிச்சி தூக்கி அவரை வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த மனைவி பிள்ளைகளுடைய அலக்கழிச்சிருக்காங்க. என்னதான் நம்மளுக்கு முக்தார் வந்து தனிப்பட்ட முறையிலும் சரி அவருடைய பேசுகிறது எதுவுமே பிடிக்காதுன்னா கூட இந்த அலக்கழிச்சது சட்டத்துக்கு புறம்பாக ஒரு மிரட்டுறது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆதரிக்கிறோம். திமுகவும் அதான் செஞ்சது. நீங்கள் திமுக 2.1 பேர் வாங்கிடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் யாராக இருந்தாலும் நம்ம பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவனுக்கு நடக்குதுன்றதை நம்ம ஆதரிச்சோன்னா அப்படி சுற்றி நம்மகிட்டே வரும். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓகே இந்த நியாயம் தானே அவனுக்கும் நம்ம பேசியிருக்கணும் அப்படின்னு தோணும். அதனால் பார்த்தீங்கன்னா சட்டப்படி வந்து இதை செய்யணும், தண்டனை வாங்கி கொடுக்கலாம், ஓகே. ஆனால் நம்ம கேள்விப்பட்ட வரைக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டியிருக்காங்க, வார்ன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆளுங்கட்சிக்கு எதிராக விஜய்க்கு எதிராக நீ வந்து பேசவே கூடாது அப்படின்னு சொன்னோன்னே என்ன பண்ணுறாருன்னா பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, ஓகேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நேராக போயிட்டு திருமாவளவன் அவர்களை மீட் பண்ணுறாரு. மரியாதை நிமித்தமாக வந்து சந்திச்சேன்னு சொல்லிட்டு அது என்னன்னா அவர்கிட்ட ஒரு அடைக்கலம் போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய அறையிலேயே போயிட்டு அவங்க குடும்பத்தோடு சந்திக்கிறார், ஃபோட்டோ எடுத்துக்கிறார், அவர்கிட்ட வந்து திருக்குறான் அவங்க கொடுக்குறாரு. இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொலிட்டிக்கல் பேக்கப் இருக்குது, என்னை காப்பாற்றுங்க, நான் அவங்க கூட தான் இருக்கேன்றதை காட்டிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தாவேக்காவினருக்கு திருப்பியும் சவால், நான் வந்து மாற்றி பேச மாட்டேன், தொடர்ந்து இப்படி தான் உங்களுக்கு எதிராக தான் பேச போகிறேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே விட்டுட்டாங்க. அப்போன்னு பார்த்து தான் அலிஷா அப்துல்லா வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்க பேசின அந்த வீடியோவோட கான்டென்ட் பற்றி. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கைதாக தான் திருச்சி சிவாவுடையதாக இருக்குது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க வரைக்கும் முக்தாரை வந்து தேடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒரு ஹண்ட்டில் தான் இருக்காங்க போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கே பதுங்கியிருக்கிறான்னு தெரியல. கைது செய்வாங்களா இல்லை உள்ளடி வேலைகள் செஞ்சு வந்து தப்பிச்சிருவாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். இப்போ காலைல ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று பார்த்தேன், ஒரு சேனலோட போஸ்ட்னு தான் நினைக்கிறேன். இது மாதிரி திருமாவளவன் அவர்கள் வந்து முக்தாருக்காக தலையிட்டு பேசிகிட்டு இருக்காரு, அது மாதிரி பெயில் கிடைக்கிற வரைக்கும் அவர் மேலே எதுவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்? திருமாவளவன் அவர்களை வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியல. நம்மளுக்கு ஏதாவது வேறு யாராவது நம்ம நண்பர்களை பேசிட்டா கோவம் வந்துடும். நம்மளை பேசிட்டா நம்மளால் வந்து மன்னிக்கவே முடியாது. திருமாவளவன் அவர்களை ஒரு இன்டர்வியூவில் உட்கார வச்சு முக்தார் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் வந்து கேட்டார், அதில் எந்த அளவுக்கு சங்கடமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுன்னு வந்து திருமாவளவன் மறந்துருக்கலாம். ஏன்னா இவர் ஆரம்பிச்சிருக்க சேனலோட திறப்பு விழாக்கு திருப்பி திருமாவளவன் தான் ரிப்பன்லாம் வெட்டி தொடங்கிலாம் வச்சார். அந்த வகையில் எந்த ஒரு ரீதியில் நட்பில் இருக்காங்க அப்படின்னு தெரியல. பட் திருமாவை தான் வந்து அடைக்கலமாக வந்து முதல் அடைக்கலமாக எப்போவுமே வந்து வச்சிருக்காரு முக்தார் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அதனால தான் பக்கத்தில் போயிட்டு மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ போடுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி. ஸோ திருமாவளவனோட ஆதரவு வந்து இருக்குது அப்படிங்கிறது புரியுது. இப்போ எந்த அளவுக்கு தலையிட்டு திருமாவளவர்கள் இவரோட கைதை வந்து தடுக்கிறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு உறுதியாக தெரியாததுனால இதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்ல முடியாது. நம்ம கேள்விப்படக்கூடிய தகவலும் அதான் இருக்குது. இவர் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிறதுக்கு காரணமாக பின்புலமாக இருக்கிறது திருமாவளவன் மட்டும் இல்லாமல் ஆதவ அர்ஜுனா அவர்களுடைய சப்போர்ட்டும் திருமாவளவன் மூலியமாக எடுத்துக்கிட்டு தான் இந்த கைதை வந்து கொஞ்சம் தாமதப்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. ஆனால் நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. ஓகே மேபி திருமாவளவனோட ஒரு ஆதரனால தான் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா முக்தார் மேலே வந்து ஒரு கைது நடவடிக்கை அப்படின்றது எடுக்கப்படும். ஏன்னா இந்த மாதிரி அந்த மாதிரி பேசினாங்க, ஏதோ ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கே ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இல்லாமல் ஏதோ ஒரு மாணவர் அப்படி பேசிட்டாலே உடனே கூப்பிட்டு போய் போன அரசாங்கத்திலையும் படிவாங்கல் நடவடிக்கை இருந்துச்சு. இப்போது நெல்லையில் ஒரு பையனை வேற கூட்டம் ஆப்பிள் நிறுவனத்தில் வேலை பார்க்க முக்தாருடைய எந்த காணொலியில் ஆபாசம் இல்லை, யாரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசல, எந்த குடும்ப நண்பர் அவங்க பெண்கள்லாம் வந்து தமிழில் போட்டு இன்றைக்கி இருக்கிற முதல்வருடைய படத்தை வந்து பார்த்திங்கன்னா உள்ளாடையோடு வந்து ஒரு தமிழில் போட்டு வச்சிருந்தார். அது அவர் டிலீட் பண்ணியிருந்தாலும் எல்லாருமே எடுத்து இன்றைக்கி வரைக்கும் போட்டுட்டு தான் இருக்காங்க. அதில் வந்து அவர் சம்மந்தப்பட்ட பெண்கள் எல்லாருமே போடுறது, தன்னோட தாயோட புகைப்படம் எல்லாமே போட்டு தான் இருந்தார். எப்படி இன்றைக்கி வரைக்கும் கைது செய்யாமல் இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி எழுந்தோன்னே ஒரு யூடியூபர், இப்போ இன்னொரு யூடியூபர் பற்றி நீங்கள் பேசுனீங்க, அந்த யூடியூபரையே வந்து பல பிரச்சனைகள் செய்து வந்து கைது செய்யப்படலைன்னா அவருக்கு பின்னாடி ஒரு பின்புலம் இருந்துச்சு அப்படின்னு சந்தேகிக்கிறோம். உறுதியும் படுத்தி நிறைய பேர் சொல்கிறாங்களா, அதே மாதிரி இதில் திருமாவளவனரோட கை இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் எழுது. இப்போது இவர் வந்து தொடர்ச்சியாக அந்த ஆபாச இதில் வந்து இருக்கார். அப்போது நீங்கள் ஒரு பெண்ணை பற்றி பேசுகிறாங்க, அதுவும் இல்லாமல் நான் இப்போ ரீசெண்டாக இப்போது ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடி அவரோட சேனல் பார்க்குறேன். அந்த 10 நிமிஷம் கிளிப்பை மட்டுமே தனியாக கட் பண்ணி தனியாக தம்ப்நெயில் செட் பண்ணி போட்டிருக்காரு ஒரு 13 நாளைக்கு முன்னாடி. இப்போ வாண்டடாகவே ஒருத்தவங்க மீது அவதூறு பரப்பணும்னு செய்கிறவங்கள ஒருத்தர் வந்து காப்பாற்றுறாரு அப்படிங்கும்போது அவர் மேலே இருக்க மதிப்பு குறைஞ்சிடாதா? எத்தனை வாட்டி தான் இதுக்கு மேலே மதிப்பு குறையிறது? அது அவருடைய அரசியல் பாதை, அவருடைய கட்சி, அந்த கொள்கை, அவர் எதற்காக நிற்கிறாரு அப்படிங்கிறது தான் அவர் மேலே இருக்க அந்த மரியாதை இன்னும் வந்து வச்சுருக்காங்க. சமூகத்தில் வந்து ஓகே பட்டியல் சமூகத்துக்காக போராட வந்து ஒரு இயக்கத்தை வச்சுருக்கிற தலைவர், அவரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருக்குமே கொடுக்கறதோட அதிகமான முக்கியத்துவம் மரியாதையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில்
அவர் இல்லாத கூட்டணியில் இருக்க தலைவர் கூட அவரை பற்றி அவ்வளோ சீக்கிரம் எதுவும் பேசிட மாட்டாங்க. அப்பேற்பட்ட மரியாதையை வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் விதவிதமாக வந்து கெடுத்துக்கிறாரு அப்படின்னு தான் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து தோணுது. அதாவது நிஜமாகவே தப்பு செய்யாமல் ஒருத்தவங்க வந்து ஆன் த ரன்னில் இருக்காங்க, போலீஸ் அவங்க பிடிக்க ட்ரை பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்து அவங்கள காப்பாற்றி இல்லை ஏபி வாங்கிட்டு அது வரைக்கும் தாமதப்பட்டுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. முக்தார் போன்ற நபர்களை நீங்கள் இன்றைக்கி இப்படி தப்பிக்க வைக்கிறது மூலிமா உங்களுக்கே அது என்னைக்காவது வந்து திருப்பி அந்த பாம்பை காப்பாற்றுறது அது விஷத்தை உங்கள் காலிலே கக்கி வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் அவர்கள் பட்டு தான் தெரிஞ்சுப்பாருன்னு நினைக்கிறேன். சிறையில் வந்து இருக்க சவுக்கு சங்கரோட ட்வீட் வரைக்கும் அதை தான் வந்து உறுதிப்படுத்துது, திருமாவளவன் அவர்களோட கை இதில் இருக்கலாம் அப்படின்னு. ஸோ திருமாவளவன் அவர்கள் மக்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் மேலே வந்து நம்பிக்கை அப்படிங்கிறத பெருசாக வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து உங்களுடைய கட்சியின் கொள்கை அரசியல் எல்லாத்தையும் வந்து உறிஞ்சி எடுத்துட்டாரு அப்படின்னு வேறு பேசிக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு மீதி இருக்கிற மரியாதையும் நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட பார்வையாக இருக்குது. இப்போ இதில் ஆதவ அர்ஜுனாவோட தலையீடு இருக்குங்கும்போது இப்போ ஒரு வந்தோடனே நீங்கள் விஜய் அவர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா பெண்கள் பாதுகாப்பில் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பேசினார். இப்போ இதுலேயும் ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் இதில் ஆதவ அர்ஜுனா கூட இருக்க மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது இது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்திடாதா மக்கள் மத்தியில்? கண்டிப்பாங்க. இப்போது ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கூட நம்ம ஃபுல்லாக விமர்சனம் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் இங்கேயே ஒரு ரேப் நடந்துருச்சு, இங்கேயே ஒரு குழந்தையை கொண்டுட்டாங்கன்னா உடனே அதுக்கு ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. தொடர்ந்து அந்த ஆட்சியில் இந்த மாதிரியே குற்றங்கள் அதிகமாக வச்சுருக்குன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது, அதை அடக்கலை, அது உங்களோட போலீஸ் ஃபோர்ஸ் சரியாக செய்யல, அவேர்னஸ் கொண்டு வரல, சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸ் நடத்தலன்ற மாதிரி குற்றச்சாட்டலாம். பட் எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்ததை நேரத்துக்கு முதல்வர் மண்டையில் போட முடியாது. அதே மாதிரி தான் சமீபத்தில் சூலூரில் நடந்த இன்சிடென்ட் அப்போயும் விஜய் அவர்களை உடனே எல்லாருமே குறை சொன்னப்போ நம்ம எப்படி ஸ்டாலினை வந்து அவர் அப்படிங்க அவர் பொறுப்பாக முடியும்னு சொன்ன மாதிரி அதே மாதிரி நம்ம விஜய் பொறுப்பு ஏற்றுக்க முடியாதுன்னு நம்ம சொல்கிறோம். உதாரணத்துக்கு கோயம்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல இருந்து வெளில போகும்போது ஒரு பொண்ணு செத்து போச்சு, இன்னொரு பொண்ணு செத்து போச்சு இல்லையா? இது ஒரு இன்சிடெண்ட். இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் குற்றவாளிகளை எப்படி வந்து கைது செய்கிறாங்க போலீஸார், சார்ஜ் ஷீட் எப்படி போட்டாங்க, நடவடிக்கை எப்படி அந்த பாரை சீல் பண்ணாங்க, பாரோட ஓனர்கிட்ட வந்து கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டுச்சா இப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் விஜய் அவர்களை ஜட்ஜ் பண்ண முடியும். நடந்த சம்பவத்துக்கு விஜய் காரணமாக மாட்டார். அதே மாதிரி தான் இப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த அலிஷா அப்துல்லா அப்படிங்கிறவங்கள அது மட்டும் இல்லாமல் எல்லா பெண்களுமே இவங்க ஆபாசமாக பேசியிருக்காங்கல்ல, இப்போ கைது நடவடிக்கை எடுத்து இவங்க மேலே என்ன மாதிரியான ஒரு ப்ராசஸ் பண்ண போகிறாங்க. இப்போ இவ்வளோ தலையீடுகள் இருந்தாலும் பெண்களோட பாதுகாப்பில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸே ஆகாமல் முதல்வர் விஜய் அவர்கள் சரியான நடவடிக்கை எடுப்பாரா? அப்படி எடுக்கலைன்னா நம்ம அவர் மேலே தான் குறையாக சொல்ல போகிறோம். ஸோ ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அது ஒரு சமூகத்தில் நடக்குது, அதுக்கான ஆக்ஷன் அவர் ரியாக்ஷன் கூட வச்சுக்கலாம். அதை பொறுத்து தான் அவர் மேலே வந்து நம்மளுக்கு அவர் தான் லைக் அவர் மேலே ஒரு பழியோ இல்லை குறையோ வந்து சொல்ல முடியும், பார்க்கலாம். ஏன்னா இப்போது முக்கியமான ஒரு அமைச்சர் நம்பர் 2 நம்பர் 3 ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவுடைய தலையீடும் இதில் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி முதல்வர் அதெல்லாம் பைபாஸ் பண்ணி சர்பாஸ் பண்ணி ஒரு நடவடிக்கை பார்க்கலாம். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ அவரே வாய் விட்டுட்டார் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில். இங்கே பவர் சென்டர்லாம் ஆளுக்கெல்லாம் இருக்க முடியாது, நான் தான் ஒரே பவர் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுற்றி இருக்க பவர் சென்டரை வந்து உடைச்சிட்டு இவரோட துரித நடவடிக்கை எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னு. பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி.